பொண்ணை வந்து ஒரு பொருளா சித்தரிச்சு நம்ம அபகரிக்கலான்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் எழக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திரையரங்கு தான். ஒவ்வொரு சினிமாக்கள்லயும் பெண்களை வந்து ஒரு பொருளா காட்டி ஒரு போதை பொருளா முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய சினிமாக்கள் தான் இதுக்கு பின்னாடி உளவியலா இருக்கு. நம்ம ஏத்துக்காட்டியும் இதுதான் அடிப்படையான ஒரு காரணமா இருக்கு. ஒரு 50 ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டம்னு நம்ம எடுத்துக்க முடியும். பெண்கள் எல்லாரும் ஒரு 100 பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னா அதையும் ஒரு கொண்டாட்டம் ஒரு நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அதை நம்ம காதல்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு 100 ஆண்கள் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் அரை நிர்வாணமா நின்னு ஆடக்கூடிய அந்த காட்சியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நிஜ வாழ்க்கையில அப்படிதான் சம்பவம் நடக்குமா? நிஜ வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. இல்லாட்டி ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க காட்சிகள் நம்ம தினசரி சமூகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்கள் நம்ம பார்க்கிறோம். பெண்கள் எல்லாம் சேர்ந்து கோயில்ல டான்ஸ் ஆடுற நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல 100 ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் அரை நிர்வாணமா ஆடுற காட்சியை நம்ம எந்த இடத்துல நிஜ வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம்? பார்க்கவே முடியாது. உங்களால அப்படி ஒரு சம்பவத்த நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க கற்பனையில போதைய வந்து உடம்புல நம்ம ஒரு டாஸ்மார்க்ல வாங்கி நம்ம குடிக்கக்கூடிய அந்த அந்த மதுபானத்துக்கும், மற்ற இந்த மாதிரியான போதை பொருட்களோ எப்படியோ, அதே போல தான் இந்த திரை மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த போதைங்கிறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவ சம் நம்ம சம் திரை நிஜ